பார்த்திங்கன்னா ஆடு சீக்கிரம் எடை அதிகரிக்க ரகசியங்கள் தான் பார்க்க போகிறோம். நம்ம நிறைய வீடியோஸ் வந்து ஆடு எடை அதிகரிக்கிறதுக்கு வந்து ஏற்கனவே போட்டிருப்போம். இருந்தாலும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ. எல்லாருமே வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஆனால் ஒரு ஆடு வளருது, ஆனால் எடை கூடலை. சாப்பாடு தரோம், தண்ணி தரோம், மேய்ச்சலுக்கும் விடுறோம், ஆனால் லாபம் வரல. இதுதான் நிறைய பேரோட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனை சந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என் ஆட்டுக்கு வந்து இது என்ன கொடுத்தாலும் எடையே அதிகரிக்க மாட்டேங்குது அப்படின்றவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் உண்மை என்னென்னா, ஆடு எடை கூடாது பிரச்சனை கிடையாது. நம்ம தீவனம் கொடுக்குற முறை தான் பிரச்சனை. சரியான முறை தெரிஞ்சால் 3 மாதத்தில் எடை வந்து கண்டிப்பாக வந்து கூடும். 6 மாதத்தில் நம்ம வந்து வியாபாரம் பண்ணிடலாம் அந்த ஆட்டை. ஒரு ஆடு வந்து நல்ல லாபம் கொடுக்கும். இடம் நம்ம அதிகமாக இருந்தால் தானே நல்ல லாபம் கொடுக்கும். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், அவங்க ஆடோட உடம்பே மாறும். ஓகேவா? நிறைய பேர் ஆடு வளர்க்குறாங்க, ஆனால் சொல்கிறாங்க எடை கூடலை, சாப்பாடு சாப்பிடுது ஆனால் உடம்பு பிடிக்கலை, மார்க்கெட் எடைக்கு வரல, லாபம் கிடைக்கல. அப்போ பிரச்சனை ஆடு கிடையாது, உணவு முறை, பராமரிப்பு, அப்புறம் தண்ணி, நோய் கட்டுப்பாடு, பராமரிப்பு, நம்ம சரியாக பராமரிக்கிறது, மேலாண்மை, இதெல்லாம் தான் காரணம். ஆடு வளர்ப்பது இயற்கையான விஷயந்தான். ஆடு எடை அதிகரிக்கிறதுக்கு நம்ம தான் என்ன தீவனம் கொடுக்கணும் அப்படிங்கிறத அதோட தேவையை பூர்த்தி செய்யணும். ஆடு எடை அதிகரிக்க 3 முக்கிய விஷயம் இருக்குது. என்னென்னா, அதோட எனர்ஜி, அதாவது சக்தி, புரோட்டீன், உடல் கட்டமைப்பு, அடுத்து டைஜஷன், செரிமான சக்தி. ஓகேங்களா? இந்த 3 சரியாக இருந்தால் அதோட தசை வளர்ச்சி, உடல் பெருக்கம், எடை அதிகரிப்பு, ஆரோக்கியம், இது எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆனால் இவையெல்லாம் சரியாக இல்லைன்னா சாப்பாடு சாப்பிட்டாலும் எடக்கூடாது. சில பேர் ஒல்லியாக இருக்கவங்க சொல்லுவாங்க, நான் எவ்வளோ சாப்பிட்டாலும் சரி எடையே வெயிட்டே போட மாட்டேங்குது, என்னன்னே தெரில அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்தமாரி நிறைய பேர் வந்து நம்மளே வந்து இருக்கோம். நிறைய பேர் நினைக்கிறாங்க புல் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா வந்து எடை அதிகரிக்கும் அப்படி சொல்லிட்டு. ஆனால் அதுதான் தப்பு. ஆடு எடை கூடணும்னா அதுக்கு வந்து புல் மட்டும் போதாது, தீவனம் மட்டும் போதாது, மேய்ச்சலுக்கு விட்டால் மட்டும் போதாது. பேலன்ஸ் ஃபீடிங் சிஸ்டம் கண்டிப்பாக வேணும். என்னென்னா, பசுந்தீவனம், உலர் தீவனம், கான்சன்ட்ரேட் ஃபீடு, இது எல்லாமே வந்து கரெக்டாக வந்து கொடுக்கணும். அதாவது பசுந்தீவனத்தில் சோளப்புல், இந்த நேப்பியர் புல், அப்புறம் வந்து பசுந்தீவனத்தில் அகத்திக்கொலை, நாங்கள் வந்து வேப்பலை, இது எல்லாமே கொடுக்குறோம். அப்புறம் வந்து இந்த பட்டுப்புழு பூச்சியோட அந்த இலை இருக்கும்ல, பட்டுப்பூச்சி இலை, இது எள், அது அப்புறம் முருங்கை மர இலை, இது எல்லாமே வந்து பசுந்தீவனத்தில் என்னன்னாலும் கொடுக்கலாம். ஏன்னா பசுந்தீவனத்தில் எல்லாமே வந்து ஆடுகள் வந்து மேயும். உலர் தீவனம் வந்து நம்ம தான் கொடுக்கணும். உலர் தீவனம் என்னது? அந்த வைக்கோல், அந்த வரட்டு புல்லுன்னு சொல்லுவாங்களா, அது, சோளத்தட்டை, இதெல்லாம் தான் உலர் தீவனம். நிறைய தீவனங்கள் இருக்குது, நான் சில தீவனங்கள் தான் சொல்கிறேன். அதே மாதிரி கான்சன்ட்ரேட் ஃபீடில் வந்து இதுவுமே நம்மளே வந்து கொடுக்குறது. பசுந்தீவனம் மட்டும்தான் அதுவே வந்து மேய்ச்சலுக்கு விடும்போது எடுத்துக்கும். மற்ற தீவனங்கள் வந்து நம்ம தான் வந்து கொடுக்கணும். கான்சன்ட்ரேட் ஃபீடில் மக்காச்சோளம், கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, அரிசி தவிடு, கோதுமை தவிடு, இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி தரது தான் அதுக்கு வந்து நல்ல எடை அதிகரிக்கும். ஏற்கனவே வந்து அந்த தவிடை வந்து பருத்தி கொட்டையோடு சேர்த்து கலந்து மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தா நல்ல எடை அதிகரிக்கும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதுவுமே கொடுத்தா நல்லா வந்து ஒரு மாதம் நல்லா தொடர்ந்து கொடுத்து பாருங்களேன், நல்லா ஆட்டுக்கு வந்து எடை அதிகரிக்கும். அது என்னென்ன டைமில் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் சேனலில், நீங்கள் போய் அதையுமே பாருங்கள். ஆடு எடை கூடணும்னா கண்டிப்பாக வந்து புரோட்டீன் இல்லாமல் எடை கூடவே கூடாது. நம்மளுக்கெல்லாம் சொல்லுவாங்க புரதச்சத்து இல்லை, இந்த சத்து இல்லை, அந்த சத்து இல்லை அப்படி சொல்லிட்டு, இந்த நார் சத்து இல்லை அப்படி சொல்லிட்டு, நிறையா சத்துக்கள் இல்லை, அதனால் வந்து இந்த குறைபாடு அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால் இப்போ நம்ம சிம்பிளாக ஆட்டுக்கு வந்து ஒரு வீட்டிலையே தயாரிக்கக்கூடிய அந்த ப்ரோட்டீன் மிக்ஸ் வந்து நான் வந்து சொல்ல போகிறேன். என்னென்னா, இப்போ கடலை புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து ஒரு 30% அளவுக்கு எடுத்துக்கோங்க. எள் புண்ணாக்கு வந்து ஒரு 20%. இந்த எள் வந்து நம்ம சாப்பிட்டாலே வந்து நல்ல எடை கூடும். கடலை புண்ணாக்கெலாம் கண்டிப்பாக வந்து நல்லா எடை கூடுறதுக்கு நல்லாவே வந்து உதவும். அடுத்து அரிசி தவிடு வந்து 30%.
அதே மாதிரி மக்காச்சோளம் வந்து நல்லா வந்து பவுடர், மக்காச்சோள தவிடு மாதிரி இருக்கும்ல, அது வந்து ஒரு 15%. அப்புறம் கனிம உப்புன்னு சொல்லுவோம், நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆடுகளுக்கு, அது வந்து ஒரு 5%. இது வந்து பார்த்திங்கன்னா தினமும் அளவாக கொடுத்தா 30லேருந்து 40 நாளில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆடு எடை அதிகரிக்கிறதுக்கு நான் கேரண்டிங்க. நல்லாவே எடை அதிகரிக்கும், நல்லா வந்து ஆடு வந்து வளரவும் ஆரம்பிக்கும். நிறைய பேர் வந்து இதை வந்து இக்னோர் பண்ணுற விஷயம் என்னென்னா தண்ணி தான். தண்ணி வந்து சுத்தமான தண்ணி கொடுக்காதது, இந்த கொஞ்சம் தண்ணி கொடுக்கறது, அப்புறம் அழுத்தமான தண்ணி, இதெல்லாம் வந்து அதுக்கு என்னென்னா செரிமான கோளாறு, வாம் ப்ராப்ளம், அப்புறம் வெயிட்டு குறையிறது, நோய் எதிர்ப்பு குறையிறது, இதெல்லாம் வந்து எதனாலனா இந்த சுத்தமான தண்ணீர் கொடுக்காதனால தான். சுத்தமான தண்ணீர் கொடுத்தாலும் உடல் வளர்ச்சி நல்லாயிருக்கும். தினமும் ஒரு 2லேருந்து 3 முறை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து சுத்தமான தண்ணியாக ஆடுகளுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணலாம். அதே மாதிரி நம்ம கொடுக்குற தண்ணி மட்டும் சுத்தமாக இருக்கக்கூடாது, அந்த ஊற்றி வைக்கிற பாத்திரமும் கொஞ்சம் நல்லா நீட்டாக கழுவி வச்சா அதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வந்து ஒரு டம்ளரில் குடிக்கணும்னா அது அழுக்காக இருந்தால் நம்ம அந்த டம்ளரில் குடிப்போமா? கண்டிப்பாக கிடையாது. நம்மளை மாதிரி தான் ஆடுகளும் வந்து ஒரு உயிர் ஜீவன். நம்ம என்னைக்கு வந்து அந்த ஜீவன், அந்த வாய் பேசாத ஜீவன்களையும் நம்மளை மாதிரி நினைக்கிறோமோ அன்றைக்கே வந்து அது நம்மளோட ஒன்றி நல்லாவே வந்து வளர ஆரம்பிக்கும். அடுத்து அதாவது குடற்புழு இருந்தாலும் அதுக்கு வந்து அதோட தீவனம் வந்து உடம்புக்கே போகாது, அதை எடையும் கூடாது, உடல் வந்து மெலிஞ்சிக்கிட்டே வரும், நோயும் வரும். அதனால் என்ன செய்யணும்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை டிவார்மிங் வந்து கட்டாயம் பண்ணியே ஆகணும். இது எல்லா ஆட்டுக்குமே வந்து செய்யணுங்க. குட்டி ஆடு ஆகட்டும், பெரிய ஆடு, அப்புறம் சினையாடுகள், அனைத்துக்குமே வந்து கண்டிப்பாக அந்த டிவார்மிங் வந்து பண்ணியே ஆகணும். இதுதான் ஹெல்த்து கரெக்டாக இருந்தால் தான் வெயிட்டு கூடுறதுக்கான ரகசியம். ஓகேங்களா? ஆடுகளுக்கும் ஸ்ட்ரெஸ் உண்டு. என்னென்னா நெருக்கடி, ரொம்ப ஒன்றுக்கு ஒன்று இடிச்சுக்கிட்டே படுக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியாக. அதுக்கப்புறம் ஒன்றுக்கு ஒன்று முட்டிட்டு சண்டை போட்டுட்ருக்கும். அதே மாதிரி ஏதோ ஒரு பட்டாசோ இடியோ இடிக்கும்போது அது வந்து பயந்து போகும். அப்போ வந்து அதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அதே மாதிரி சத்தம் ரொம்ப அதிகமாக கேட்டாலும் ஸ்ட்ரெஸ் உண்டாகும். அதே மாதிரி வெயில் அடித்தாலும், கொட்டை வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்தாலுமே அதுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே சாப்பாடு வந்து, அதாவது தீவனம் வந்து எடுத்துக்காது, செரிமானமும் அதுக்கு வந்து ரொம்ப கம்மியாயிரும், வளர்ச்சியும் நின்று போகும். ஆடு சந்தோஷமாக இருந்தால் தான் உடம்பும் வளரும். இப்போ சில பேர் நல்லா குண்டாக இருந்தால் பரவாயில்லையே, சந்தோஷமாக இருக்க போல், நல்ல ஆள் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. மெலிஞ்சிருந்தா என்ன வினையோடு இருக்கியா அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளையே வந்து சொல்லுவாங்க. அதனால் வந்து ஆடுக்கும் அப்படித்தான், நல்லா நம்ம வளர்க்கறத பொறுத்து தான் இது. உண்மை என்னென்னு தெரியுமா? வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு 7 நாளில் கண்டிப்பாக வந்து வெயிட் வந்து யாருக்குமே போடாது. 15 நாளில் வந்து எந்த ஒரு மாற்றமும் தெரியாது. 1 மாதம் ஆனாலும் அதுக்கு வந்து பொறுமையாக நம்ம வந்து இருக்கணும். 45 நாள் பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து அந்த கொடுக்குற தீவனத்தை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். 90 நாளில் வந்து கண்டிப்பாக அது டிசிப்ளினாக கண்டிப்பாக ரிசல்ட் வந்து கேரண்டீடாக வரும். இதுதான் வந்து இது வெயிட்டு கூடுறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு தீவன முறை. ஓகேங்களா? அடுத்து ஒரு ஆடு எடை கூடினா நம்மளுக்கு என்னெல்லாம் லாபம் வரும் அப்படின்னா, நம்ம விற்கும்போது கண்டிப்பாக அது லாபம் வந்து அதிகமாக இருக்கும், விலை வந்து நல்லா அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஆடு நல்லா கொழுன்னு இருந்தாலும் அது வந்து நிறைய பேர் அந்த ஆடை வந்து கேட்டு வருவாங்க. அந்த ஆடை வாங்குறதுக்கு போட்டி போட்டுட்டு நல்லா வருவாங்க. அதே மாதிரி லாபம் வந்து டபுளாக கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் என்னென்னா நம்மளுக்கு ஃப்யூச்சர் செக்யூரிட்டி வந்து அதிகமாக இருக்குது. ஒரு ஆடு இருந்தால் அது வந்து அசெட், 10 ஆடு இருந்தால் அது ஒரு பிஸ்னஸ் ஆக்கலாம், 50 ஆடு இருந்தால் அது ஒரு இன்கம் சோர்ஸு, 100 ஆடு இருந்தால் அது ஒரு நம்ம லைஃபே மாற்றக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் சொல்லலாம். ஆடு வளர்ப்பு வந்து ஒரு ஸ்லோ வெல்த் தான். ஆடு வளர்ப்பு வந்து ரொம்ப மெதுவாக தான் போகும், ஆனால் நல்ல லாபத்தை, ரெட்டிப்பு லாபத்தை வந்து கொடுக்கக்கூடியது. ஒன்று நிலவில் வச்சுக்கோங்க, ஆடு எடை கூடுறது வந்து கண்டிப்பாக விதி கிடையாது. அதுவே கூடும் தீவனம் சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடாது. நம்ம பாதுகாக்கணும். அது ஒரு முறை, அது ஒரு அறிவு, அது வந்து ஒரு பராமரிப்பு, ஒரு பொறுமையும் கூட. அது ஒரு ஒழுங்கான சரியான முறை இருந்தால் தான் ஆடு வந்து கண்டிப்பாக எடை கூடும். ஒரு ஆடும் உங்களை வந்து ஏமாற்றாது, ஒரு முயற்சியும் வீணாகாது.
ஒரு வாழ்க்கையும் வீணாகுது. இன்றைக்கி ஒரு முடிவு எடுங்க, நான் என் ஆடுகளை வளர்க்குறேன், நான் என் வாழ்க்கையை மாற்றுவேன், நான் வந்து லாபத்துக்காக வளர்க்குறேன். ஆடு வளர்ப்பு வந்து வாழ்க்கை வளர்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் இந்த ஆடு வளர்க்குறது வந்து எங்கள் பிள்ளைங்களோட படிப்பு செலவாகட்டும், எங்கள் குடும்ப வருமானமாகட்டும், எல்லாமே வந்து ஆடு வளர்ப்பதை பற்றி தான், ஆடு வளர்க்குற மூலம் தான் வருது. போன மாதம் என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டினா கூட எங்கள் ஆடு வளர்க்குற அந்த இதை வச்சு தான் நாங்கள் வந்து ஃபீஸ் கட்ட முடியும். ஏன்னா அதில் வந்து லாபம் இருக்குது, ஆனால் நீங்கள் பொறுமையாக காத்திருக்கணும். ஓகேங்களா? ஓகேங்க, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஆடு வளர்க்குற பண்ணையாளர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து ஆடு வளர்க்குற மாதிரி ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து ஆடு சம்மந்தமாக என்ன வீடியோ போடலான்னு சொல்லி அதையும் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.